அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். தமிழக அமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். அதே போல கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 ஆண்டுகளாக தண்ணி பிரச்சனை. நம்ம ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாதுங்க, சரிங்களா? தமிழ்நாடு, கர்நாடகா இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. இந்தியா இது. இப்போது பெங்களூரில் தமிழர்கள் நிறைய பேர் அங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தமிழர்கள் அப்படி பற்றி தமிழ் நாயிங்களா, வெளியே போங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் பேசாதீங்க. நம்மளாம் ஒன்று, நம்மளாம் இந்தியர்கள். நம்மளுக்குள்ள நாமளே ஒற்றுமை இல்லைன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? நாமளே ஒற்றுமை இல்லைன்னு எப்படி பாருங்க? தண்ணி பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இயற்கைங்க அது. தண்ணி காற்று எல்லாருக்குமே பொதுவானது. நான் தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இப்போ நெய்வேலியில் நாங்களும் கரண்ட் கட் பண்ணலாம். நாங்களும் நெய்வேலியில் கரண்ட் கட் பண்ணால் என்னாவும் தெரியுமாவும்? கர்நாடகாவே இருண்டு போயிடும். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இது இந்தியா. நம்மளாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோம். வேற கண்ட்ரி கிடையாது. கண்ட்ரி கிடையாது. இந்தியாவுக்குள்ளவே நம்மளே ஒற்றுமை இல்லைன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் அணை கட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பாருங்க? தண்ணிக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? இயற்கை பாருங்கள், இயற்கை யாருமே அடக்க முடியாது, அடக்கக்கூடாது. 1956 தான் எல்லாமே ஒரே ஸ்டேட்டு தான் இருந்தது. இது தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், ஒரே ஸ்டேட்டு தான் இருந்தது. 1956 தான் எல்லாமே டிவைட் பண்ணுது. மொழி கன்னடாவா கர்நாடகா, தெலுங்குவா ஆந்திரா, தமிழ்நாடா தமிழ் பேசுகிறவங்களா தமிழ்நாடு, இந்த மாதிரி தான் கேரளாவா கேரளா அப்படின்னு பிரித்து பேசியிருக்குது மலையாளி. ஆனால் நம்ம எல்லாமே ஒன்று தான். நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எவனோ ஒரு பரதேசியை எவனோ ஒருத்தன் பேசுகிறேன்னா நம்மளுக்கு எங்கே போச்சு புத்தி? இப்போ எங்கள் வீட்டில் கூட பாருங்கள், எங்கள் ரிலேட்டிவில் நாங்கள் கர்நாடகாவில் பொண்ணு கொடுத்துருக்கோம், பொண்ணு நாங்கள் எடுத்திருக்கோம். நம்மளது சொந்த ஊர் ஒசூர் தான். எங்கள் தங்கச்சிங்களே நாங்கள் கர்நாடகா கொடுத்துருக்கோம். அதே போல் எங்கள் தம்பிங்களுக்கு நாங்கள் கர்நாடகாவில் பொண்ணும் கூட எடுத்திருக்கோம். நம்மளாம் ஒற்றுமை இருப்போம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நம்ம சண்டை போட்டுக்கணும்? நம்மளாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி மாதிரி, சகோதரர்கள் மாதிரி. நீங்கள் கேட்கலாம், ஆச்சுங்களா இந்த மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடவடிக்கை எடுத்து அவரு பல முறை சொல்லி பார்த்தாச்சு. இப்போது நம்ம 2 CM, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் CM-ஆக இருக்கட்டும், கர்நாடகா DK சிவகுமார் CM-ஆக இருக்கட்டும், 2 பேர் பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் கர்நாடகாவில் இருக்க தமிழர்கள் தயவு செஞ்சு யாருமே திட்டாதீங்க. இப்போது ஒசூர் பார்டர் இது. ஒசூரில் கூட கன்னடா இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, ஹிந்தி இருக்குது, உருது இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. எல்லா மொழிகள் நம்ம ஒசூரில் இருக்குது. அதே போல் பாருங்கள், இந்தியாவில் 31 ஸ்டேட்லேயும் எல்லா ஸ்டேட்டுக்காரங்க நம்ம ஒசூரில் இருக்காங்க. ஏன்னா இது தொழில் நகரம், எல்லாமே இருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வில்லேஜ் இங்கே இருக்கோ, ஒவ்வொரு வில்லேஜில் ஒரு குடும்பம் நம்ம ஒசூரில் இருக்குது. ஏன்னா இது தொழில் நகரம். நீ உள்ளூர், நான் வெளியூர் அப்படின்னு யாருமே பேசாதீங்க. நம்மெல்லாம் இந்தியர்கள். நம்மெல்லாம் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும். இப்போது கேரளாக்காரங்க பார்த்தா வச்சுக்கலாம், ஒசூரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 பேர் இருக்காங்க.
நம்மளுக்கு அவங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா? நம்ம சபரிமலைக்கு போகிறோம், எல்லா ஸ்டேட்டுக்காரங்க ஐயப்பன் கும்பிட்டு சபரிமலைக்கு போகிறோம். அவங்க எதனா நம்மளுக்கு தொந்தரவு கொடுப்பாங்களா? ஒற்றுமை இருப்பாங்க. பாருங்க, வரும்போது ஒன்றும் நம்ம கொண்டு வரதில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னதுக்கு நம்மளுக்குள்ள இந்த ஈகோ பிரச்சனை? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா அப்படின்ட்டு. நம்மளாம் ஒன்றா இருக்கலாங்க. ஒன்றா இருந்ததா நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்ததா ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்ததா வீடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருந்ததா குடும்பம் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு பெங்களூரில் கர்நாடகாவில் உள்ள யாருக்குமே தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை அவங்க மேலே யாருமே தயவு செஞ்சு கர்நாடக சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், அவங்க மேலே யாருமே கை வைக்காதீங்க. அதே போல் கர்நாடகாவில் உள்ளவங்க நம்ம ஒசூரில் இருக்காங்க, ஒசூரில் எல்லாமே இருக்காங்க. நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். இது 2 சிஎம் சம்பந்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் 2 பேர் உக்காந்து கரெக்டாக பேசி இது ஒரு தீர்வு கொண்டு வந்தால் நல்லா இருக்கணுன்ட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.